சிவகாமி ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, திருவிழாவுக்காண்டி பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க அத்தை. ராஜேஸ்வரியும் அந்த பத்திரிக்கைய வாங்கி படிக்கிறாங்க. திருவிழாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்க சொல்றாங்க, எங்க வழக்கப்படி புதுசா கல்யாணம் ஆன ஜோடி திருவிழாவுக்கு வரணும். ராஜேஸ்வரி குடும்பத்துல உள்ள அத்தனை பேர்கிட்டயும் சொல்றாங்க, எல்லாரும் திருவிழாவுக்கு போயிட்டு வந்துருவோம். எல்லாரும் வண்டியில கிளம்பி போறாங்க திருவிழாவுக்கு. கண்மணி அன்போட பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க அந்த வண்டியில. ரெண்டு பேத்துக்கும் காதல் ஏற்படுது. ரெண்டு பேரும் காதலோட பாத்துக்கிறாங்க. ரோட்ல சண்டை நடக்குது. வண்டிய நிப்பாட்டுறாங்க. சிவகாமி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, இவன் தான் என் தம்பி வரதன், இவங்க தான் என் பாட்டி வைதேகி. அறிமுகப்படுத்தி வச்ச உடனே வீட்டுக்கு போறாங்க எல்லாரும். சிவகாமி கிட்ட வைதேகி பாட்டி கேக்குறாங்க, கல்யாணம் ஆகி 4-5 மாசம் ஆகுது, இன்னும் அந்த பிள்ளை உண்டாகலையா? பாட்டி கிட்ட சிவகாமி சொல்றாங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த பிள்ளைக்கு பிரச்சனை தான். வைதேகி பாட்டி சிவகாமிய பார்த்து சொல்றாங்க, இங்க இருந்து போறப்ப கண்மணிய வாந்தி எடுக்க வைக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சிவகாமி, கவலைப்படாத. சிவகாமி இத கேட்ட உடனே சிரிக்கிறாங்க சந்தோஷத்துல. நாளை சந்திப்போம்.